எல்லாரும் நம்முடைய வேத புஸ்தகத்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 29வது சங்கீதம் 11வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 29வது சங்கீதம் 11வது வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கடந்த வாரமும் இந்த வார்த்தை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். கடந்த வாரத்திலும் கர்த்தர் நம்முடைய ஜனத்திற்கு எப்பெல்லாம் பலன் தருவான்னு சொல்லி 3 காரியத்தை நான் சொன்னேன். எப்பெல்லாம் கர்த்தர் பலன் கொடுத்தாரு சொல்லுங்க. யாரெல்லாம் எப்போ பலன் குறைஞ்சு போகுது? 3 விஷயத்த நம்ம சொன்னோம். கர்த்தர் நம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுத்தாரு. எப்போ பலன் குறையுது? ஐயா சொல்லுங்க ஐயா, எப்போ பலன் குறையுது? நைட்டு ஃபுல்லா வண்டி ஓட்டினா பலன் குறைஞ்சுதா? முதலாவது எப்போ பலன் குறையுதுன்னா, ஒரு பெரிய தோல்விகளையும் நஷ்டங்களையும் நாம் பார்க்கும் போது என்ன ஆகுது? பலன் குறைந்து போகுது. முதலாவது ஆண்டவர் எப்போ பலப்படுத்துறாருன்னா, அந்த தோல்வி நேரத்துல நம்ம பலப்படுத்துறாரு. 2வது நான் சொன்னேன், கவலைகள் நம்முடைய இருதயத்துல வந்த உடனே பலன் என்ன செய்யுதுங்க? குறைந்து போகுது. நம்ம என்னதான் சாப்பிட்டாலும், எவ்வளவுதான் நமக்கு ஆரோக்கியமா இருந்தாலும், நம்ம எவ்வளவுதான் நம்ம வசதி வாய்ப்போடு இருந்தாலும், கவலை ஒரு மனுஷனுடைய இருதயத்துல வந்த உடனே பலன் குறைந்து போகிறது. 3வது நான் சொன்னேன், எப்போ நமக்கு பலன் குறையுதுன்னா, தேவனை மறக்கும் போது நமக்கு என்ன செய்யுதுங்க? பலன் குறைந்து போகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அதை தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய ஜனத்திற்கு என்ன செய்கிறார்னு சொன்னா, பலன் கொடுக்கிறார். நம்முடைய தேவன் நம்மை சோர்வடைய பண்ணுகிற தேவன் அல்ல. ஒருவேளை நம்முடைய தேவன் நம்முடைய பலவீனங்களை பார்த்து கொண்டிருக்கிறவர் அல்ல. நம்முடைய தேவன் நம்முடைய பலவீனத்திலே நமக்கு உதவி செய்யாதவர் அல்ல. வேதம் வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் என்ன செய்யறாருங்க? பலன் கொடுத்து. சத்துவம் இல்லாதவனுக்கு கர்த்தர் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். நம்முடைய தேவன் நம்முடைய சோர்வின் நேரத்துல நம்ம என்ன செய்கிறார் என்று சொன்னால், நம்மை தாங்கி பிடிக்கிறார். நம்மை கூட இருந்து ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி வழிநடத்தி வருகிறார். ஆகையினாலதான் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன். என்ன சொல்லுகிறார்னா, உன்னுடைய பலவீன நேரத்துல என்னுடைய பலத்தை நான் உனக்கு தருவேன். உன்னுடைய எல்லா சோர்வினுடைய நேரத்துல என்னுடைய பலனை என்ன செய்வேன்னா தருவேன். நான் நினைக்கிறேன், நம்ம கவலை சோர்வு இதெல்லாம் பணம் இல்லாதனால நமக்கு மட்டும்தான் வருது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ எங்க ஒய்ஃபோடைய மேம் இருக்காங்க. அவங்க வந்து பெரிய பெரிய பணக்காரங்க. அவங்க பேரை நான் சொல்ல விரும்பல, அவங்க நிறுவனத்தை சொல்ல விரும்ப, பெரிய பணக்காரங்க, பெரிய கோடீஸ்வரங்க. ஆனா அவங்களுடைய தாயாருக்கு பாத்தீங்கன்னா மைண்ட் டிப்ரெஷன் ஆயிட்டு இருக்கு. டாக்டர் கிட்ட போய் என்ன பண்றாங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப நான் யோசிக்கிறேன், இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? பணம் இல்லாதனால நம்முடைய குடும்பத்துல கஷ்டத்தின் மிகுதினால நிறைய பிரச்சனை, டிப்ரெஷன், கடத்தினால நிறைய யோசிக்கிறோம், நிறைய சூழ்நிலை. அப்போ அவங்களுக்கு வந்து பண தேவை, இல்லை ஒருவேளை அவங்களுக்கு பொருள் தேவை, அந்த மாதிரி மைண்ட் டிப்ரெஷன் செஞ்சிருக்காதுன்னா வந்திருக்காது. அவங்களுக்கு எல்லாமே இருக்கு, அவங்க வந்து நினைச்சா எதையும் செய்ய முடியும். ஆனா அப்பேற்பட்டவருடைய இருதயத்திலும் ஒரு சோர்வு வந்திருக்கு. அப்படிப்பட்டவருடைய இருதயத்திலும் ஒரு கவலை என்ன செஞ்சிருக்கு? வந்திருக்கு. நம்ம பார்க்கறது போல இன்னைக்கு நம்ம இருக்கிற சந்தோஷத்தை கூட பெரிய பணத்தை வைத்திருக்கிற ஐஸ்வர்யவான்கள் அனுபவிக்கிறது இல்லை. எத்தனை பேர் உண்மை ஆமேன்னு சொல்றீங்க? நம்ம இன்னைக்கு எதை சாப்பிட்டாலும் எப்படி இருக்கோங்க? சந்தோஷமா இருக்கிறோம். நாளைக்கு நம்ம கதை எப்படி இருக்கும், நம்ம எப்படி இருக்க போகிறோம், எதை பத்தியும் கவலை இல்லாம என்ன பண்றோம்? நிம்மதியா தூங்குறோம். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கையை முடக்கி கொண்டு என்ன பண்ணிட்டோம், நித்திரை செய்யட்டும், நல்லா என்ன செய்யறோம்? தூங்குறோம். ஆனா பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்களுக்கெல்லாம் என்ன கிடையாதுன்னா தூக்கமே கிடையாதுங்க. தூக்கம் வரல அவங்களுக்கு. பல நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிற பெரிய பெரிய மனிதர்களுக்கு தூக்கம் கிடையாது. அவங்களுக்கு வந்து எங்கேயும் நம்மள போல இப்ப நம்ம எங்க போனாலும் எந்த இடத்திலும் உட்காந்துட்டே என்ன பண்ணிடுறோம், கார்ல போறோம், டயர்ட் ஆகுது, கார்லயே தூங்கிடுறோம். பெரிய ஆட்களை போய் பாருங்களேன், அவங்க நினைக்கிற நேரத்துல அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா தூங்க முடியாது, கார்ல தூங்க முடியாது. நினைக்கிறப்போ அவங்களால கிளம்பி வெளியே போக முடியாது.
ஒரு தலைவர் இருக்காருன்னா அவர் நினைக்கும் போது அவர் இஷ்டத்துக்கு எடுத்துட்டு ஒரு மீட்டிங் போகணும்னு என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு சில அதிகாரிகள் இருப்பாங்க. இத்தனை மணிக்கு தான் நீங்க வீட்டுல இருந்து என்ன பண்ணணும், கிளம்பணும், இத்தனை மணிக்கு தான் அங்க போகணும், இங்கதான் கார் நிறுத்தணும், எப்பா எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குப்பா, ஒரு டீ வாங்கி கொடுங்கப்பா, வண்டியை அதெல்லாம் ஓரம் கட்ட முடியாது. இப்போ அவங்களுக்குள்ள எவ்வளோ விதமான போராட்டங்கள் உண்டு. ஆனா அவங்களே பார்க்கல இன்னைக்கு கர்த்தர் நம்மளை எப்படி வச்சிருக்காருன்னா ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார். நான் வேகமா குறிப்புக்குள்ள போகிறேன். கர்த்தர் எப்படி பலன் கொடுப்பார்? 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளும். 1 சாமுவேல் 1:7. அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் வருஷம் தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவனை மனமடிவாக்குவாள். அப்பொழுது சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாலே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? நம்ம இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். அன்னாளுக்கு பிள்ளை இல்லாம இருந்தது. வருஷந்தோறும் ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் அவளுடைய சக்காலத்தை என்ன செய்வாங்கன்னா மனமடி வாக்குவாங்க. ஆனா ஒரு நாள் என்ன செய்யறாங்கன்னா, இப்படிப்பட்ட காரியங்கள் வருஷம் வருஷம் நடக்கிறது போல ஒரு நாள் நடக்கிறது, ஒரு வருஷம் நடக்குது. இப்ப நடக்கும் போது இந்த புருஷன் என்ன செய்கிறார்னா, போய் அண்ணால பார்த்து, அண்ணாலே 3 கேள்வி கேட்கிற, ஏன் அழுகிற, ஏன் சாப்பிடாம இருக்கிற, ஏன் சஞ்சலப்படுற? இப்ப இந்த 3 கேள்விக்கும் அண்ணாள் கிட்ட என்ன கிடையாதுன்னா பதில் கிடையாது. ஏன் அழுகிற அப்படின்னா, அழ வருது, என்ன சொல்லுவோம் எல்லாரும், அழாத, எனக்கு அழுதளவு பிடிக்காது, அழாத, வாய மூடு. குழந்தையில இருந்து எல்லாரும் ஒரே வார்த்தை தான், அழ மட்டும் கூடாது. ஆனா நானே அழுதுறேன். அப்ப நான் அழுவும் போது என்ன அழைக்கிறதுக்கு யாரும் இல்லையா அப்படின்னு என்ன பண்றாங்க, கேக்குறாங்க, நீ மட்டும் அழுகலாமா? இப்போ ஏன் அழுகிற அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன கிடையாது நம்ம கிட்டன்னா, ஏன் அழுகுறோம், அண்ணால் ஏன் அழுகுறாங்க, கொஞ்சம் பேசுங்க, ஏன் அழுகுறாங்க அண்ணால்? உள்ளம் உடைக்கப்படுது, கவலை வந்துருச்சு, எதிர்க்க இருக்கிறவங்க பேசுறாங்க, அவங்களுடைய வார்த்தைகள் காயப்படுது, உடனே என்ன வருது, அழ வந்துருது. ஏன் அடுத்தது கேக்குறாரு, ஏன் ஏயா மனுஷனுக்கு இருதயத்துல எல்லாம் பாரம் என்ன பண்ணிருச்சு, நிரம்பிருச்சு. ஒரு மனுஷனை போட்டு ரொம்ப கடுமையா பேசி கடுமையான வார்த்தைகளால திட்டி அதுக்கப்புறம் அவனுக்கு கொண்டு வந்து இந்தப்பா பிரியாணி சாப்பிடுப்பான்னா சாப்பிடுவாங்களா? நிச்சயமா சாப்பிட மாட்டாங்க. இப்ப இவர் கேட்கிறாரு, அவங்க ஏற்கனவே கடுமையான வார்த்தைகளால் பாதிக்கப்பட்டு அழுதுட்டு இருக்கும் போது ஏன் சாப்பிடாம இருக்கிற? அடுத்தது கேட்கிறாரு, ஏன் சஞ்சலப்படுற? இவர்களுடைய சஞ்சலத்தை அந்த எல்கானாவால என்ன செய்ய முடியாதுன்னா நீக்க முடியாது. ஏன் சஞ்சலப்படுறேன்னு கேட்டா, எனக்குள்ள இருக்கிற வேதனை எனக்கு தான் தெரியும். ஆமே, எனக்குள்ள இருக்கிற வேதனை பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணதுன்னா தெரியாது. இவங்களுக்குள்ள இருக்கிற பாரமும் இவங்களுக்குள்ள இருக்கிற வேதனையும் தன்னுடைய கணவருக்கு நிச்சயம் தெரியாது. அதனாலதான் இவங்க அழுகுறாங்க, சாப்பிடாம இருக்கிறாங்க, சஞ்சலப்படுறாங்க. இவர் ஈஸியா கேட்கிறாரு, ஏன் அழுதுட்டு இருக்க, எழுந்து போய் வேலையை பாரு, எழுந்து போய் என்ன பண்ணு, சாப்பிடு அப்படின்ற. நான் குறிப்புக்கு வருகிறேன், நேரம் இல்லை. எங்க நமக்கு பலன் உண்டு அப்படின்னா, தேவ சமூகத்தில் நமக்கு பலன் உண்டு. எங்க உண்டு? தேவ சமூகத்தில். ஒரு மனுஷன் தன்னுடைய மனைவியோ தன்னுடைய பிள்ளையோ தன்னுடைய சகோதரனையோ எப்படி வேணுமானாலும் தேற்ற முயற்சி எடுக்கலாம். தேற்ற முடியாது, தேற்ற என்ன செய்யலாம், முயற்சி வேணா எடுக்கலாம். இப்ப நீங்க நிறைய மீடியாலாம் பார்ப்பீங்க, ஒரு தலைவர் வருவாரு, எங்கேயாவது ஒரு துக்க வீட்டுக்கு போயிட்டு அவங்கள ஆறுதல் படுத்துற என்ன பண்ணுவாரு, போவாரு, ஒரு வீடியோ கிளிப்பிங் போவோம், அவர் 2 வார்த்தையை சொல்லுவாரு, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, நாங்களாம் உங்க கூட இருக்கு. இவரு சொன்ன இந்த 2 வார்த்தையில அவங்க அதுக்கப்புறம் அழாம உடனே தைரியமாயி சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. இவர் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு என்ன பண்றாரு, பயப்படாதீங்க, தைரியமா இருங்கன்னு சொல்றாரு. அதே போலதான் இந்த எல்கானமும், ஏன் அழுகுற, ஏன் சாப்பிடாம இருக்கிற, ஏன் சஞ்சலப்படுற, 10 பிள்ளைங்களை விட நான் உனக்கு அதிகம் இல்லையா, நான் உன்னை நல்லா பாத்துக்கலையா, எவ்வளவு பேசினாலும்
இந்த வார்த்தைகள் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை நிச்சயமாக பலப்படுத்த முடியாது. எத்தனை மனுஷங்க வந்து, ஒருவேளை தாயா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், யார் வந்து ஏன்பா இப்படி இருக்கிற, நீ தைரியமா இரு, ஏன் நான் இருக்கிற பாத்துக்கிறேன், நிச்சயமா என்ன செய்ய முடியாதுன்னா அந்த வார்த்தை பலப்படுத்தாது. எந்த வார்த்தை ஒரு மனுஷனை தூக்கி எடுக்கும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை. தேவனுடைய சமூகத்துல எந்த வார்த்தை புறப்பட்டு வருகிறதோ அந்த வார்த்தை தான் மனுஷனுடைய ஊனுக்குள்ள செல்லும் என்று வேதம் சொல்லு. அதுதான் அவனுடைய ரத்தத்துக்குள்ள செல்லும், அதுதான் அவனுடைய மாம்சத்தில் இருக்கிற அழுக்கை நீக்கி போடும் என்று வேதம் சொல்லுகிறது. வேத வசனம் சொல்லுகிறது. அதுல நீங்க தொடர்ந்து போய் வாசித்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லுகிறாரு, அந்த 18க்கு மேல நீங்க வாசித்து பாத்தீங்க, 8வது வசனத்துக்கு மேல வாசித்து பாத்தீங்கன்னா, 10 குமாரை பார்க்க நான் உனக்கு அதிகம் அல்லவா. தொடர்ந்து வாசிங்க 9ஆம் வசனம். அன்னாள் எழுந்திருந்தால் 12 வாசிங்களேன். அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் கர்த்தருடைய சன்னதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறது. ஏலி அவள் வாய் என்ன செஞ்சானா கவனித்து கொண்டிருந்தான். வசனம் சொல்லுகிறது, அன்னாள் தன் இருதயத்திலே பேசினால் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆலயத்துல போய் இருதயத்தை ஊட்டி செபிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்க போனா இவங்களால பேச முடியல. அந்த அளவுக்கு இருதயத்துல பாரம் வருது, அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய வேதனை இருக்கு. பார்த்து கொண்டது ஊழியக்காரர் பாக்குறாரு, இவ குடித்து வெறித்திருக்கிறான், காலையிலேயே குடிச்சிட்டு இருக்கியே, இவ்வளவு நேரம் நீ வந்து இது பண்ற. ஆனா இந்த அண்ணாள் சொல்றாங்க, நான் வந்து மனக்கிலேசம் உள்ள ஸ்ரீ, நான் மது குடிக்கல, திராட்சை ரசம் குடிக்கல, நீங்க நினைக்கிறது போல நான் வெறித்திருக்கிற ஸ்ரீ இல்ல. என் இருதயம் உடைக்கப்பட்டு, வசனம் சொல்லு 15ஆம் வசனத்துல, அப்படி அல்ல ஆண்டவனே, நான் மனக்கிலேசம் உள்ள ஸ்ரீ, திராட்சை ரசம் மது குடிக்கல. என்ன ஊத்துறாங்க, என்ன ஊத்துறாங்க? சரி, இப்ப நம்மளும் ஆலயத்துக்கு வரோம், வந்து ஊத்துங்களேன் அப்படின்னா தண்ணி தானே பண்ணுவோம். வேணா ஒரு ஜக்கு தண்ணி என்ன பண்றோம்ப்பா சார், எடுத்துட்டு வந்து ஆலயத்துல ஊத்துனா ஊத்துறோம். இருதயத்தெல்லாம் என்ன பண்ண முடியாது, ஊற்ற முடியாது. வாரம் வாரமா அழுகிறோம் கிடையாது, வாரம் வாரம் நல்லா தான் இருக்கும். எப்போவாவது ஒரு நாள் ஓன்னு அழுது என்ன செய்யறோம், ஒப்பாரி வைக்கிறோம். ஏன் ஒப்பாரி வைக்கிறோம்? அன்னைக்கு ஏதோ தன்னுடைய இருதயத்துல ஒரு காயம், ஏதோ டிஸ்டர்ப் பண்ணி இருக்கு, மைண்ட் ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கு. அன்னைக்கு தான் ஆண்டவருடைய சமூகத்துல வரும்போது என்ன செய்யறோம்னா எந்த பாட்டு பண்ணாலும் அழுகிறோம். நல்லா கேளுங்க, ஒரு காலகட்டத்துல ஏதாவது ஒரு பாட்டுக்கு தான் ஜனங்க என்ன பண்ணுவாங்க, அழுவாங்க. ஆனா இப்பெல்லாம் எந்த பாட்டு நல்லா குதூகலம் கொண்டாட்டமே அப்படின்னு பாடிட்டு இருப்போம், அந்த அம்மா மட்டும் தனியா அழுதுட்டு இருக்கோம். ஏன் அழுகுதுன்னா இந்த பாட்டு ரொம்ப சந்தோஷமான பாட்டு தான். அவங்க இருதயம் எப்படி இருக்கு, உடைக்கப்பட்டிருக்கு. அவங்க வரும்போதே வேதனையோட தான் வந்தாங்க. இப்போ ஆலயத்துக்குள்ள போகிறவெல்லாம் சந்தோஷமா தான் போவாங்கன்னு ஏலி கவனிச்சுட்டு இருந்தா, ஒரு சகோதரி மட்டும் வேதனையோடு தன்னுடைய இருதயத்தை ஊற்றி கொண்டிருக்கிறாங்க. வசனம் சொல்லுகிறது, இந்த நாள் ஜெபிக்கிற, இந்த இருதயத்தை ஊட்டி ஜெபிக்கிற அண்ணாளுக்கு அன்னைக்கு மாம்சத்துல பலவீனங்கள் இருந்தது, சாப்பிடல, அழுதுட்டு இருக்கிறாங்க, சஞ்சலப்படுறாங்க. ஆனா அன்றைக்கு தேவனுடைய ஆலயத்துல கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு அவளை தேட்டினது. என்ன வார்த்தை புறப்பட்டது? 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவள் உமது அடியாளை கண்களில் தயை கிடைக்க கடவுது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய், எப்போ வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை வாசிக்கும் போது சொல்லுவாங்க, ஏலி சொல்லுவாரு, நீ சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்துல கேட்ட, வந்ததா வார்த்தை? எந்த வார்த்தை வந்ததுன்னா சமாதானத்தோடு போ. இவ்வளவு நேரம் அவங்க வீட்டுக்காரர் தேட்டுறாரு, நான் தேட்டுறேன், ஒண்ணுமே நடக்கல, இன்னும் கொஞ்சம் பிரச்சனை தான். என்ன பண்ணுது, தயவு செய்து நீ வாய முடிந்தா கூட நானே என்ன பண்ணுவேன், 10 நிமிஷத்துல நான் அழுது எழுந்துட்டு வந்துடுவேன், நீ பேசாத. இப்போ ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து ஒரு வார்த்தை வந்தது. என்ன வார்த்தை அப்படின்னா, நீ சமாதானத்தோடு போ. இந்த வார்த்தை கேட்ட மாத்திரத்துல அவங்களுக்குள்ள என்ன நடந்ததுதான் 18ஆம் வசனம் சொல்லுகிறது. அந்த ஸ்திரீ என்ன செய்யறாங்களா, அந்த ஸ்திரீ என்ன செய்யறாங்க, எழுந்து புறப்பட்டு என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் என்ன செய்யல, சாப்பிடல, இப்ப என்ன செய்யறாங்க. காரணம் என்னன்னா, தன்னுடைய இருதயத்துல
கர்த்தர் சமாதானம் என்கிற ஒரு பலனை கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? இந்த சமாதானத்தை கர்த்தர் தருவார். இந்த வார்த்தை வந்த உடனே இந்த சஞ்சலம் வெளியே போனது, இந்த அழுகை வெளியே போனது, இந்த பலவீனம், இவ்வளவு நேரம் சோர்ந்து படுத்திருந்த, இவ்வளவு நேரம் சோர்ந்து அமர்ந்திருந்த அந்த பலவீனம் வெளியே போனது. எழுந்தாங்க, அழுகையை தொடச்சாங்க, ரெட்டை கலைந்து போட்டாங்க, போஜனம் செய்தாங்க. அடுத்தது வாசிங்க. அப்புறம் அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்யல அப்படின்னா, துக்க முகமா இருக்கவே இல்லை. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், இந்த வருஷத்துல நாம் இருந்தது போல இதற்கு பிறகு நாம் துக்க முகமா இருக்க போவது இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிற? கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாம். கரங்களை தட்டி, இந்த வருஷத்துல நான் பட்டதை போல இனிமே நான் துக்க முகமா இருக்க மாட்டேன். கர்த்தர் ஒருவரே என்னை பலப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. 1000 பேர்கள் ஆறுதல் சொன்னால் ஆறுதலாகுமா? இந்த உலகமே என்னை நேசித்தாலும் நேசம் நீடாகுமா? 1000 பேர்கள் ஆறுதல் சொன்னால் ஆறுதலாகுமா? இந்த உலகமே என்னை நேசித்தாலும் நேசம் நீடாகுமா? உம்மை போல நேசிக்க யாருண்டு உலகில்? உம்மை போல நேசிக்க யாருண்டு உலகில்? என் பேச்சும் நீரே, மூச்சும் நீரே, உயிரோடு கலந்தீரே, உயிரோடு கலந்தீரே, உயிரோடு கலந்தீரே. மாரநாதா, 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 சீக்கிரம் மாறுமையா மாரநாதா, 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 சீக்கிரம் மாறுமையா மாரநாதா. அல்லேலூயா. 1000 பேர் ஆறுதல் சொன்னாலும் கர்த்தருடைய வார்த்தையை போல ஒரு வார்த்தை இல்லை. எத்தனை பேர் நம்புறோம்? எத்தனை பேர் வேணா இருக்கட்டுங்க, எத்தனை பேர் வேணா நமக்கு ஆறுதல் சொல்லட்டுங்க, ஆனா கர்த்தர் சொல்ற அந்த வார்த்தை என்னை பலப்படுத்துது. இந்த காலை நேரத்தில் என்னை பலப்படுத்துது. கர்த்தருடைய வார்த்தை சோர்ந்து படுத்திருக்கிற மனுஷனை எழும்ப செய்கிறது. அன்னால் அதற்கு பிறகு துக்க முகமா இருக்கவில்லை. அதனாலதான் வேத வசனம் சொல்லுகிற சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, வச்சிரு. அதுக்கு பிறகு ஒரு நாளும் கர்த்தர் உன்னை தள்ளாட விட மாட்டார். எவ்வளவோ பாரங்கள், எவ்வளவோ பாரங்கள், ஒரு நாள் நினைக்கும் போதெல்லாம் வேதனை வேதனை வேதனை. இந்த வேதனையை அந்த வேதனையிலிருந்து வெளியே வர்றதுக்கு வழியே தெரியல. ஆனா ஒரே வார்த்தை தான், கர்த்தர் மேல என்ன செய். அன்னைக்கு கூட நாங்க போகும்போது டேவிட் பிரதர் சொல்றாரு, விடுங்க பிரதர், கவலைப்படாதீங்க. அந்த பக்கம் போகும்போதெல்லாம், அந்த பக்கம் போனாலே வேதனை. ஏன்னா ஒரு நாள் 2 நாள்ல பிரதர், 2006ல இருந்து 19 வருஷமா இந்த பக்கம் ஒரு சின்ன வழியா இருந்து ஒத்தடி பாதையில போன காலத்துல இருந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடமா மாறுற வரைக்கும் கர்த்தர் என்ன சுகமா கொண்டு வந்தார். ஒரு நாளும் நைட் 2 மணிக்கு வருவேன், இந்த ரூட்ல 2:30 மணிக்கு வருவேன், நைட்டு 1 மணிக்கு வருவேன். எப்பெல்லாம் நினைக்கிறேனோ அப்பெல்லாம் என் பைக் எடுத்துட்டு வருவேன். ஒரு நாள் நான் பஞ்சர் ஆகி நான் வண்டி தள்ளதில்லை. ஒரு நாள் அந்த வாகனம் ரிப்பேர் ஆனதில்லை. ஒரு நாள் நான் கண்ணீரோடு அந்த வாகனத்துல நான் வேதனையோடு வந்ததில்லை. ஒவ்வொரு நாளும் இரவும் பகல் இந்த ரூட்ல நான் டிராவல் பண்ணியிருக்கிறேன். சரி விடுங்க, கர்த்தர் அதுக்கு பலனை தருவார். கர்த்தர் பலனை தருவார். அதான் விசுவாசிக்கிற. கர்த்தர் மேல உங்க பாரத்தை வைத்து விடுங்க. வேதம் சொல்லுகிறது 84வது சங்கீதத்துல, உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்போதும் உண்மை என்ன செய்வாங்கன்னா துதித்து கொண்டிருப்பாங்க. சில பேர் நம்புறோம், கர்த்தருடைய வீட்டுல வாசமா இருக்கிறவங்க பாக்கியவான்கள். அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ என்ன செய்றாங்க? நடந்தாங்க. அழுகையின் பள்ளத்தாக்கு எவ்வளவு தூரம் தெரியாது, எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணணும் தெரியாது. ஒரு ரோடுக்குன்னா முடிவு இருக்கு, இந்த ரோடு இப்படி போய் லெப்ட் திரும்பி ரைட் திரும்பினா இந்த ஊர் வந்துடும். ஆனா அழுகையின் பள்ளத்தாக்குக்கு முடிவில்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்தார்கள். ஆகினால்தான் வசனம் சொல்லுகிறது 4ல, உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிற மனுஷனும் யாருன்னா பாக்கியவான்.
இந்த அழுகையின் பள்ளத்தாக்க கடந்து வர ஒரு மனுஷன் உண்மையாவே பாக்கியவான். நிறைய பேர் சொல்லுவாங்க, இவருக்கே ஆண்டவர் இதை அனுபவிச்சாரு. ஆனா 2 வாரமா பாஸ்டர் கேப்ரியல் அவங்க 2 வாரமா இதான் பேசிட்டு இருக்கிறாங்க. போன வாரமும் இன்னைக்கும் அவருடைய செய்தி நான் ரொம்ப ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்கேன். ஒரு பாடுகள் ஏன் தேவனுடைய மனுஷனுக்கு அனுமதிக்கப்படுகிறது? இந்த வார்த்தையை தான் 2 வாரமா பேசிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. இப்போ இந்த உண்மையிலே பலன் கொள்ளுகிற இந்த மனுஷன் எங்க பலன் கொள்றான்? தேவ சமூகத்துல அந்த மனுஷன் தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டிருக்கிறான். இந்த அழுகையின் பள்ளத்தாக்குல எத்தனை மனுஷனை கூட வர போறது இல்லைங்க, நம்ம மட்டும்தான் போறோம். ஆமே, அழுகையின் பள்ளத்தாக்குல அண்ணால் மட்டும்தான் போனாங்க. அவங்க கணவர் என்ன செய்யல? அவர் ஃப்ரீயா கேட்கிறாரு, ஏன் அழுற, ஏன் சாப்பிடல, ஏன் சந்தில படல? அவருடைய அந்த கேஷுவலான வார்த்தையிலே தெரியுது அவருக்கு எந்த விதமான துக்கமோ. ஆனா ரொம்ப தன்னுடைய இருதயத்தை ஊற்றி செபித்தது யாருன்னா அண்ணா. ரொம்ப கண்ணீர் வடித்தது யாருன்னா அண்ணா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரோற்று நீர்தானையா, அபிஷேக மழையும் நீர்தானையா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரோற்று நீர்தானையா, அபிஷேக மழையும் நீர்தானையா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆத்துமா தேவனே உம்மையே நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. ஆத்துமா தேவனே உம்மையே நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும், உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும் எம்பிரித்து சத்தமிடுது. ஆமேன், எம்பிரித்து ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமேன், எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. எத்தனை பேருக்கு தேவனுடைய வார்த்தை பலனாய் மாறிக்கொண்டிருக்கிறது? விசுவாசிங்க மட்டும் சத்தமா ஒரு ஆமென் சொல்லாம அல்லேலூயா. அந்த வாரமெல்லாம் இந்த அருமையான தந்தையினுடைய பாடல், அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று, அந்த அழுகையை ஆனந்த களிப்பாக மாற்றுகிற கர்த்தருடைய காரம் மாறிக்கொண்டுதான் இருக்குது. நீங்க எத்தனை பேர் வந்து சொன்னாலும், பிரதர் நீங்க கவலைப்படாதீங்க பிரதர், நீங்க அழாதீங்க பிரதர், ஆண்டவர் ஓகே ஏத்துக்கிறேன். ஆனா அந்த அழுகைய உண்மையாக மாற்றுகிறவர் என் தேவன் ஒருவரே. அழுகையை உண்மையாக அந்த கண்ணீரை துடைக்கிறவர் என் தேவன் ஒருவர் மாத்திரமே. கண்ணீரின் பள்ளத்தாக்கில நடக்கிற ஒரு மனுஷனுடைய கண்ணீரை துடைத்து அந்த கண்ணீரோடு வேதனையோடு பாடுகளோடு சிலுவை சுமந்து வருகிற அந்த மனுஷனை கரம் பிடித்து தூக்குகிறவர் கர்த்தர் ஒருவரே. அவருடைய கரம் பெரியது. அல்லேலூயா. 2வது ஒரு வார்த்தையை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். 2வது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17:1 வாசிப்போம். ஆபிரகாம் 99 வயதான போது தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எத்தனை வயசுல சொல்றாருன்னா 99 வயசுல ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எப்பப்பா உனக்கு ஆண்டவர் பலனை தருவான்னா, உண்மையுள்ளவர்களை கர்த்தர் பலப்படுத்துகிறார். யாரை பலப்படுத்துறாரு?
எத்தனையோ பேரு ஆண்டவர் தேடி இருக்கலாங்க, எத்தனையோ பேரு ஆண்டவருடைய சமூகத்துல இருந்திருக்கலாம், எத்தனையோ பேர் ஆண்டவரோட உறவாடி இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு ஒரு ஒரு வேதனை வரும்போது அவங்க ஆண்டவரை விட்டு சீக்கிரமா இடறி போயிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு வேதனை கண்ணீர் வரும்போது ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போயிடுறாங்க. ஆனா கர்த்தர் யாரை கைவிடுறது இல்லை அப்படின்னா, உண்மை உள்ளவர்ல கைவிடுறதே இல்லை. என்னாகும் 12:7 சொல்லுகிறது, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும். யாரு மோசே? யாரு அப்படின்னா, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். இந்த உண்மை உள்ளவருடைய கரத்தை கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா பலப்படுத்துகிறார். ஆபிரகாமுடைய கரத்தை கர்த்தர் பலப்படுத்துகிறார், மோசேயுடைய கரத்தை கர்த்தர் பலப்படுத்துகிறார். சகல ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக ஒரு நாளும், நல்ல கவனிங்க, ஒரு நாளும் மோசே வந்து சோர்ந்து படுத்ததாவோ, மோசே வந்து பலவீனப்பட்டதாவோ, மோசே வந்து வியாதிப்பட்டதாவோ, மோசேக்கு விரோதமா ஒரு கூட்டம் எழும்பினதாகவோ சரித்திரமே இல்லை. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தவிர மோசேக்கு விரோதமா ஒரு படை எழும்பி ஜெயித்ததா சரித்திரமே கிடையாது. காரணம் என்னன்னா, ஆண்டவர் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக சாட்சியா சொல்றாரு, என் தாசனாகிய மோசே இந்த ஆசாரிப்பு கூடாரம், இந்த இஸ்ரவேலுடைய ஜனம் எல்லாவற்றிலும் என் மனிதன், என்னுடைய பிள்ளை, நான் நேசிக்கிற என் தாசன். யாருன்னா உண்மை உள்ளவன், உண்மை உள்ள மனுஷன். அதனாலதான் மோசேயினுடைய கரம் உயர்த்தப்படும் போது அந்த அமலேக்கியர் என்ன செய்யறாங்கன்னா வெட்டப்படுறாங்க. ஒன்றுமில்லாம மோசேயினுடைய கரம் சோர்ந்து கீழே போகும்போது யுத்தம் வந்து எதிரா திரும்புது. ஆரோன ஊரும் தாங்கி பிடிக்கிறாங்க. ஏன்? இந்த உண்மையுள்ளவருடைய கரத்தை கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறார். மேன், 2 ராஜாக்கள் 23 கூட வாசிக்கும் பொழுது எசேக்கியா ராஜா ஒரு விண்ணப்பத்தை செய்வார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டு போயிடுவாரு, உன் ஆயுசு நாள் முடியுதுப்பா, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து அப்படின்னு. ஆனா இவர் செய்கிற ஜெபம் என்னன்னா, 2 ராஜாக்கள் 23 வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் எப்படி நடந்தார்னா சொல்றாரு அவரு, ஆண்டவரே உங்களுக்கு முன்னாடி நான் எப்படி இருக்கேன், உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினா. இந்த விண்ணப்பம் கேட்கப்படுதுங்க. கர்த்தர் பலப்படுத்துறாரு, அழுகிறாரு. உங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்தனா, நீதிக்கேடு செய்யல, அநியாயம் செய்யல, எவனையும் ஏமாத்தல, எவனுக்கும் அநீதியா நடக்கல, நான் உண்மையா மன உத்தமமாய் நடந்தது உண்மையானால் என் ஜெபத்துக்கு நீங்க பதில் கொடுங்க. கர்த்தர் பலப்படுத்துறார். ஏசாயா பாதி முற்றத்துல போகிறதுக்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, என் தாசனாகிய எசேக்கியாவுக்கு சொல்லு, உன் ஆயுசின் வருஷங்களை 15 வருஷத்தை நான் தருவேன். எப்ப ஆண்டவர் பலப்படுத்துறார்? நேரம் ஆயிடுச்சு, இது நான் விளக்க நேரம் இல்ல. உண்மையுள்ளவருடைய கரத்தை கர்த்தர் பலப்படுத்துறாருங்க. கர்த்தருக்கு நேரம். யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகம் என்ன பாக்குது, ஆண்டவருடைய கரம் என்ன பாக்குறது, ஆண்டவருக்கு பயந்து நான் நடக்கிறேன்னு சொன்னா கர்த்தர் நம்மை ஒரு நாள் கைவிடாம அவர் இன்னும் நம்மை பலப்படுத்துவார். ஆபிரகாமை பலப்படுத்தி நடத்திட்டு வந்தாரு. ஆபிரகாமுடைய நாட்கள்ல ஆபிரகாம் வாழ்ந்தது போல யாரும் வாழவே இல்லை. அப்படி ஒரு பலன் இருந்தது, அப்படி ஒரு ஐஸ்வர்யம் இருந்தது. மோசேனுடைய நாட்கள்ல மோசே நடத்தினது போல அந்த ஜனங்களை யாரும் அவ்வளவு பொறுமையா நடத்தல. அதுக்கு பிறகு வந்த எல்லாரும் வந்து எவ்வளவோ டஃபா நடத்திருக்கலாம். ஆனா மோசையை போல அந்த ஜனங்களை நேசித்து அந்த ஜனங்களுக்காக திறப்பில் நிற்க யாரும் இல்லை. மூன்றாவது நான் ஒரு காரியத்தை நான் சொல்லி வேகமா முடிக்கிறேன். மூன்றாவது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா 18வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படியாக தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும். இங்க நிறுத்திருந்தானா இந்த மனுஷன் ஒருவேளை அன்னைக்கு ஆண்டவருடைய கரத்துல இருந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஜெபம் பண்ணி சமாதானமா திரும்பி போயிருப்பாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் நின்று, ஒரு ஆயக்காருன்னா அந்த காலத்துல வேதத்தை நேசிக்கிறவங்க, வரி வட்டில் வசூலித்தாலும் தசம பாகத்திலையும் ஜபத்திலையும் உண்மையா இருக்கிறவங்க.
ஆனா அந்த மனுஷன் சொல்றாரு, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷனை போலவும் அப்படின்னு நிறுத்தாம பக்கத்துல ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த மனுஷன் சொல்றான், இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் இவருடைய ஜெபமே எப்படி மாறிடுச்சுன்னா, அவர் தான் நீதிமானு, மத்த எல்லாரும் யாரு? பாவி. சபையும் எப்படிதான் மாறிடுச்சுன்னா, ஒரு பாஸ்டர் அப்படின்னு வந்துட்டாலே அவரு கண்ணில் படுறவங்க மொத்த பேரும் பாவிங்கதான். அவரை தவிர அவர் கண்ணில் படுற மொத்த பேருங்களும் யாருதான்? ஆமா, பாஸ்டர் அப்படின்ட்டா, ஓ நான் பாஸ்டர் ஆயிட்டேனா, அப்ப நீ யாரு? சத்தமா சொல்லுங்க, நீ பாவி. இப்படி ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷனே இருக்கு. நாங்க மட்டும்தான் சீயோனுக்கு போவோம், நீங்களே எங்க போவீங்க? அப்ப கர்த்தரை தேடுற எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆனா ஒரு பெரிய குரூப் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மட்டும் தான் எங்க போவோம். அப்போ அவருடைய சபைக்கு போற நீ எங்க போவ? அதை கேட்க இவங்களுக்கு என்ன பண்ணாது? முடியாது. பாஸ்டர் மட்டும்தான் எப்படி இருக்கிறாருன்னா, நான் தான் பரிசுத்தமா இருக்கிறேன், நான் தான் உண்மையா இருக்கிறேன், நான் தான் நீதிமானா வாழ்றேன். அவர் யாரை பார்த்து திரும்பினாலும் அப்படியே பரிசுத்தமா தான் திரும்புவார். அவருடைய பார்வையிலே பரிசுத்தம் வரும். வெளியே ஒரு டீ குடிக்க போக மாட்டாரு, வெளியே யாருக்கிட்டும் பேசிட மாட்டாரு, வெளியே யாருக்கும் ஒரு உதவி செஞ்சிட மாட்டாரு. எப்ப பாரு என்ன பண்ணுவாரு? ஜபத்திலே இருப்பார். ஏன்? நான் யாரு? பாஸ்டர். நான் யாரு? பாஸ்டர். நான் பரிசேயன், நான் சதுசேயன், நான் வேத பாறேன். சரிப்பா, எல்லாம் கரெக்ட் தான். ஆனா ஆண்டவர் உன்னை அக்செப்ட் பண்ணலையே. கவனிங்க, இவன் இந்த மனுஷன் போய் ஜெபம் பண்ண நின்று இந்த ஆயக்காரனை போல இல்லாததுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன்னு ஜெபம் பண்ணார். இந்த ஜெபம் கேட்கப்பட்டதா? வசனம் சொல்லுகிறது 18 அந்த 12 வாசம். அவர் சொல்றாரு, வாரத்தில் எத்தனை தரம்? 2 தரம் உபவாசம் பண்றேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமமாக செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்றாரு. இன்னொரு மனுஷன் அங்க நின்று, ஆயக்காரன் தூரத்திலே நின்று, கவனிங்க, தன் கண்களை வானத்துக்கு என்ன பண்ணல. அப்பனா இவர் என்ன பண்ணார்னா வானத்துக்கு ஏறெடுக்கிறார். வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல், வசனம் சொல்லுகிறது, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனா வீட்டுக்கு என்ன செஞ்சானா திரும்பி போனான். நான் சொல்லுகிறேன், நீங்க எழுதி கொள்ளுங்க, தன்னைத்தான் தாழ்த்துகிறவர்களை கர்த்தர் என்ன செய்யறார்னா பலப்படுத்துகிறார். யாரை தாழ்த்தணும்? தாழ்த்தணும். இந்த தாழ்த்துற அந்த ஒரு பெரிய ஒரு குணம் என்னன்னா, அடுத்தவங்களை அவங்க எவ்வளவு பெரிய குற்றவாளியா இருக்கட்டுங்க, நான் பாவின்னு சொல்லி என்னை ஒருத்தர் தூக்கி போட்டிருந்தா இன்னைக்கு நான் ஒரு பாஸ்டா மாறி இருக்க முடியாது, இன்னைக்கு நான் நல்லவனா மாறி இருக்க முடியாது. எந்த ஒரு பிள்ளைகளையும் அவ்வளவுதான் இது யூஸ் ஆகாதுன்னு ஆண்டவர் நினைச்சிருந்தா இந்த உலகத்துல யாருமே என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. ஆனா ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை என்ன செஞ்சாரு? கொடுத்தார். அந்த சந்தர்ப்பத்திலிருந்து வெளியே வந்த நானு மற்றவர்களையும் என்ன செய்யணும்? தூக்கி எடுக்கணும். பரவாயில்லப்பாமா, தூக்கி எடுக்கணும். வசனம் சொல்லுகிறது, இந்த ஆயக்காரன் நேரம் பரிசுத்தமா என்ன செய்யலன்னா வரல. ஏன் அப்படின்னா வேதமே சொல்லுது, உன் தாய் உன்னை பாவத்திலே என்ன செஞ்சாங்க? கற்பந்தரித்தாள். எங்க வருதுன்னா பாவம் இந்த உலகத்துல செஞ்சதுக்கு அப்புறம் தான் பாவம் இல்லைங்க. தாயின் கருவுல உருவாகும் போதே என்ன வந்துருது? பாவம் வந்துருது. தாயக்காரன் ஜெபம் பண்றான், இந்த பாவியை போல, இந்த மோசமானவனை போல நான் இல்ல, அதுக்காக உண்மை தோத்தரிக்கிறேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் ஜபத்தை என்ன பண்ணல, கேட்கலப்பா. ஒருத்தன் மானத்துக்கு ஏறெடுக்க துணியாம, தன் கரத்தை நீட்டாம, பேச முடியாம, தான் இருதயத்துல ஆண்டவரே என் மேல கிருபையாயிருங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்டான் பாரு, அவன் தான் நீதிமானாக்கப்பட்ட நான் புறப்பட்டு போனான். உன்னை நான் பலப்படுத்தல. ஏன்? உன்னை நீ பெருமையா நினைக்கிற, உனக்குள்ள இருக்கிற அந்த பெருமையா நினைச்சு பேசிட்டு இருக்கிற, நீ ஆண்டவர் கொடுக்கிற நினைச்சு பேசிட்டு இருக்கிற. ஆனா பலப்படுத்தப்பட்டவன் யார் என்று சொன்னால், பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று கேட்டுக்கொண்ட ஒரு மனுஷன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு போகும்போது பலத்தோடு புறப்பட்டு போகணும். காலத்துல நான் சொல்றேன் பாருங்க, யாரெல்லாம்
ஆண்டவருடைய சமூகத்துல நான் ஒண்ணு இல்ல தாழ்த்துறமோ, ஆண்டவர் உண்மை நிச்சயம் உயர்த்துவாருங்க. நான் ஒண்ணுமே கிடையாதுங்க, நான் பெரிய ஆளு, நான் அப்படி இருப்பேன் இப்படி. எவ்வளவு பெரிய ஆளும் ஒண்ணு இல்லாம போயிடுறேன். எங்க போனாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரம், ஆண்டவரே நான் ஒண்ணுமே இல்லப்பா, பாவியாகி என் மேல கிருபையாயிரும். மனுஷன் பெருசா ஜெபம் பண்ண தெரியல, பெருசா ஒரு வார்த்தையை சொல்ல தெரியல. நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 5வது அதிகாரத்துல நீ போய் வாசித்து பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷன் இரவெல்லாம் மீன் பிடிக்க போகிறார். இரவெல்லாம் மீன் பிடிக்க போய் ஒன்று அகப்படாமல் சோர்ந்து போய் வலையை அலசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் வராரு, அப்பா நான் உன் போட்ல ஏறி பிரசங்கம் பண்றேன், பிரசங்கம் பண்ணுங்க ஆண்டவர். பிரசங்கம் எல்லாம் பண்ணி முடிச்ச உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆழத்துல தள்ளி கொண்டு போய் என்ன பண்ணு, வலைய போடு. இந்த வலைய போடுன்னு சொன்ன உடனே பேதுரு கேட்டிருக்கலாம், ஆண்டவரே நான் மீனவன், நீங்க கார்பெண்டர், ஏன்னா உங்க அப்பா தச்சு வேலை செஞ்சாரு, உங்களுக்கு இந்த மரத்தை பத்தி இந்த கதவுகளை பத்தி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆனா வலைய பத்தி கடலை பத்தி எங்களுக்கு தான் தெரியும். இதெல்லாம் கஷ்டப்பட்டேன், பொழுது விடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் மீன் வராது அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு. ஆனா பேதுரு நான் ஒன்னும் இல்லைன்னு எப்போ முடிவு பண்ணி ஆண்டவருடைய வார்த்தையின்படி வலைய போட்டாரோ அன்னைக்கு மிகுதியான மீன்கள் மாட்டினது. 2 படகு அமிழத்தக்கதாங்க மீன்கள் வந்தது. காரணம் என்ன? நான் ஒண்ணு இல்ல, நான் ஒண்ணு இல்ல, என் பிரயாசம் ஒண்ணு இல்ல, என் நீதி ஒண்ணு இல்ல, என் நியாயம் ஒண்ணு இல்ல, என் ஜபம் ஒண்ணு இல்ல, நான் சாதாரணமான மனிதன். இந்த சாதாரணமான மனிதனை தான் கர்த்தர் ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்தினார். 1000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. பேதுரு எழுந்து பேசுகிற மாத்திரத்துல 3000 பேர் அப்பொழுதே ஒப்பு கொடுக்கப்படுறாங்க. 5000 பேர் ஒப்பு கொடுக்கப்படுறாங்க. 2 நிருபத்தை எழுத ஆரம்பிக்கிறார். அநேக ஊழியக்காரர்களை சீஷர்களாய் மாற்றுகிறார். அநேக ஜனங்களை சீஷரா மாத்துறாரு, ஊழியர்களா மாத்துறாரு. காரணம் என்னன்னா, நான் இல்ல, நான் இல்ல, கர்த்தர் கர்த்தர் கர்த்தர். எத்தனை பேர் நம்புறோம்? காலை நேரத்துல இன்னைக்கு நம்ம ஒரு முடிவோடு, ஆண்டவரே நீங்க என்னை பலப்படுத்தணும். 3 காரியத்தை நான் சொல்லியிருக்கிறேன். எப்படி ஆண்டவர் பலப்படுத்துவார்னா, தேவனுடைய சமூகத்துல கர்த்தர் நம்ம என்ன செய்வாருங்க சொல்லுங்க? தேவனுடைய சமூகத்துல கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். அப்புறம் சொல்லுங்க, உண்மையுள்ளவர்களை கர்த்தர் பலப்படுத்துவார். அப்புறம் தன்னை தான் தாழ்த்துகிறவனை கர்த்தர் பலப்படுத்துவார். எல்லாம் கண்களை மூடி எளிமை நிற்போமா?